கைஸ் நீங்க என்கிட்ட கேட்ட ரொம்ப நாளா ஒருத்தவங்க வந்து கன்டினியூஸா கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க எந்த ஷேக்கா பவுடர் யூஸ் பண்றீங்க? அது எப்படி பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்க. அதான் இது. ஸோ கன்டினியூவா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் இன்கிரீடியன்ட் வந்து 3, 4 இருக்கு. ஒண்ணு வந்து ஷேக்கா, 2வது வந்து பூந்திக்கொட்டை, சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு நுரை நல்லா ஃபார்ம் ஆகும். இன்னொரு பொருள் இருக்கு, அது சொல்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துளசி. துளசி வந்து நல்ல கிளீனிங் ஏஜென்ட் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸும் நல்லாயிருக்கும் அதுக்காக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீம் லீஃப். இது வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம்னா டேண்ட்ரஃப்காகவும் எந்த விதமான ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு பிளாக் ஹேராக இருக்கிறதுக்காகவும் புதுசாக முடி வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ். இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இதுவும் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு நான் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி இருக்குது. இன்னும் இவ்வளோ இருக்குது எனக்கு. இது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேக்கிங் வீடியோ போடுறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு ஐட்டம் தான் இது. ஸோ அதனால தான் இது நான் ரெடி பண்ணுறதுக்கு டிலே எடுக்கிறதுக்கு காரணம். அண்ட் பொருட்கள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை அப்பப்போ சேர்த்து வச்சுட்டே வந்தால் தான் இது வந்து செய்ய முடியும். ஏன்னா ஒரு பொருள் கிடைச்சா இன்னொன்று கிடைக்காது, ஒன்று லேட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிடைக்கும் போதே அது அவைலபிள் இருக்கும்போது அவைல் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த பவுடர் வந்து ரெடி பண்ண முடியும்.